கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம இந்த பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, தேவ சமூகம் நம்மளோடு வருவதனால நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே, உங்க சமூகம் மாத்திரம் எனக்கு முன்பாக வரட்டும். அவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக வரும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றார். இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாம, ஒருவேளை சமாதானம் சந்தோஷம் இல்லாம, இன்னைக்கு ஒரு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் முதலாவது வீட்டுல நிம்மதி இருக்கணும். பணத்தால நிம்மதியை பெறவே முடியாது இல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி நம்ம குடும்பத்துல நிம்மதி வரணும்னா நாம் தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஜெபியுங்க. ஆண்டவரே, உங்க சமூகம் என்னோட வரணும், எனக்கு முன்னால போகணும்னு கேளுங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனைகள் இருந்தும் அவர் விடுதலை தருவார்.